வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபி வரிசையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான கட்லெட். இது டயட் ரெசிபி மாத்திரம் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இதை சாப்பிட்லாம். அதாவது இன்பிட்வீன் 3 to 4 ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை 11 மணிக்கு லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும், அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ மூக்கடலையை வேக வச்சுருக்கேன். இப்படி அமுத்தி இந்த பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்படி அமுத்தினா பருப்பு வரணும். இந்த மாதிரி வேக வச்சுட்டா போகிறோம். நான் கொண்டக்கடலை கருப்பு மூக்கல்ல வச்சுருக்கேன். நீங்கள் சென்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை அரைக்கணும். கோஸ் வச்சுருக்கேன். கோஸ் ஒரு 200 கிராம் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 1/4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இங்கே ஓமம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை அரைக்கணும். இதை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். இங்கே பாருங்கள், இதை உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அரைச்சிட்டு அதில் இதெல்லாம் போட்டு ஒரு சுற்றிடணும். சரியா? நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. மூக்கல்லையே நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோஸு, ஓமம், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு 2 சுற்று சுற்றிட்டேன். 2 சுற்று சுற்றி இதை போட்டாச்சு. இதில் உப்பு போட்டாச்சு ஏற்கனவே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சாப்பிட்ணும் இல்லையா, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் சாட் மசாலா கொஞ்சமாக போடுறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போடுறேன். லைட்டாக காரப்பொடி, ரொம்ப வேண்டாம், காரப்பொடி கொஞ்சம். அதுக்கப்புறம் மிளகு சீரகப்பொடி 1 ஸ்பூன். மிளகு சீரகம் நிறையா சேர்த்துக்கோங்க. காரம் வேண்டான்னா காரப்பொடியை கட் பண்ணிவிடுங்க. சாட் மசாலா போட்டால் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு. உப்பு ஏற்கனவே காயில் வேக போடும்போதே உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இதுக்கு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்பேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மற்ற ஐட்டம்ஸ் காயெல்லாம் ரொம்ப தாங்காது, அதனால சும்மா பேருக்கு உப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கடல மாவு போட்டிருக்கேன். இதை நல்லா பிசையணும். நம்ம போட்ட ஐட்டம் சேரணும். இதுக்காக கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம நல்லா பிசைஞ்சிடுங்க. இது சூப்பராக இருக்கும் இந்த கட்லெட். இது டயட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வெயிட் ரெடியூஸ்க்கும் இது உதவி செய்யும். அட் த சேம் டைம் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்குமா, எங்களுக்கு சுகருக்கு இருக்குமா அப்படின்னா அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணலாம், இப்படி பிசைஞ்சிட்டு நான் உருட்டிட்டு அப்புறம் உருட்டி காமிச்சிடுறேன். இதை இப்படி அமுத்திடணும். இவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை, எண்ணெய் ரொம்ப விடாமல் நம்ம எடுத்தோன்னா நம்மளோட கட்லெட் ரெடி. இதுக்கு நான் எதுவுமே பெட் கிராம்ஸ்லாம் போடலை. அப்படி உங்களுக்கு ஹெல்த்தியாக இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா பெட் கிராம்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்படி தட்டி தட்டி போட்டுடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஷாலோ ஃப்ரை தான். இப்படி கையில் இப்படி அமுத்திட்டு இப்படியே ஒரு ஓரத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்கன்னா அழகாக வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹெல்த்தி ரெசிபி தான் போடுறேன். மூடி வைக்கிறேன். வெந்த உடனே திருப்பி போட்டோன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். பச்சை மிளகா, உடைச்ச கடலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊற போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தான் ஜாஸ்தி. ஒரு கொட்டு புதினா, அதுக்கு கொத்தமல்லி 1/4 கட்டு, கருவேப்பிலை ஒரு 3 ஆர்க்கு போட்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அந்த காரமே போதுமானது. நம்ம சட்னி ரெடி ஆகிடும். நான் அரைச்சின்னு காமிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சிடுங்க. இப்போ நம்மளோட கட்லெட் ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக வெந்துடுது. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரில் துவச்சியும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம ஹெல்த்தி டயட் அப்படின்றதுனால டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பக்கமும் நல்லா ப்ரௌனாக வெந்துடும். இப்போ நம்மளோட கட்லெட்டு 2 பக்கமும் வெந்துடுத்து. ஸோ நம்ம எடுத்துட போகிறோம். அழகாக ஒன்றா எடுத்து வச்சுடுவோம். சூப்பராக கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னியும் அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி,
புதினா அரைச்ச சட்னி சூப்பராக இருக்கும். அழகாக தொட்டுண்டு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்தது, டேஸ்ட்டாக வந்ததா, பசங்க பிரியப்பட்டாங்களா, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா, எல்லா டீட்டெயிலும் கொடுங்க. இந்த மாதிரி டயட் ரெசிபீஸ் தொடர்ந்து போட்டுருக்கேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். லைக் போட்டு வச்சுட்டிங்கன்னா அடுத்த வீடியோ வரும்போது டக்குன்னு உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷனும் ஆல் நோட்டிஃபிகேஷனும் டச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து டயட் மாத்திரம் இல்லை, சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்லாம். ஹெல்த்தியான டயட்டு. சுகர் வந்து ஏறவே ஏறாது. ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு காம்போ ஆஃபர் இன்றைக்கி போடுறேன். 15th போடுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி தான் 16th போட்டிருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு 5-6 பேர் ஆர்டர் வந்துடுது. நான் இப்போ ஈவினிங் அனுப்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த காம்போ ஆஃபர் வேணும்னா நம்மளோட 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அனுப்பிச்சிங்கன்னா எத்தனை ஐட்டம் 12 ஐட்டம் இருக்குது. எல்லாமே இட்லி பொடி, இந்த ஆந்திரா பருப்பு பொடி எல்லாமே டேஸ்ட்டாக என் பார்வையில் நடந்தது. எல்லாமே நல்லாயிருக்கு. உப்பு நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், குழம்பு பொடி, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். விலையும் கம்மி தான். உங்களுக்கு இந்த ஆஃபர் வாங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1300 ஆகுது. 1000 கொடுக்குறோம். ஷிப்பிங் வேறு இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 8300820475. ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.